ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் மனதிடம் பேசும் சுனில். த பெஸ்ட் யூ உளவியல் இதை பற்றி என்ன சொல்லுது வாங்க பார்க்கலாம். த ஃபஸ்ட் பாயிண்ட் செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன். இந்த செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் அதிகமாக இருந்தாவே பர்சனல் க்ரோத் அதிகமாகவே இருக்கும். அதனால தான் வாட்ச் யுவர் தாட், வாட்ச் யுவர் ஃபீலிங், வாட்ச் யுவர் ஆக்ஷன். அதை பண்ணாவே பர்சனல் க்ரோத் அதிகமாகும். த செகண்ட் பாயிண்ட் இஸ் பர்சீவிங் மீனிங்ஃபுல் கோல். வாழ்க்கையில் அதிக உச்சத்தை அடையணும்னா கண்டிப்பாக கோல் இருக்கணும். அதுக்கு ஸ்மார்ட் என்ற கருவி ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்குது. ஸ்மார்ட்னா என்ன? அதாவது உங்களுடைய கோல் அடைக்கிறதுக்கு ஸ்மார்ட், எஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஸ்பெசிஃபிக், எம் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் மெஷரபிளாக இருக்குன்னு பாருங்கள், ஏ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் அதை அட்டைன் பண்ண முடியுமான்னு பாருங்கள், ஆர் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் அது உண்மையிலேயே ரியலிஸ்டிக்காக இருக்கான்னு பாருங்கள். கடைசியானது இது எல்லாத்தையும் விடுங்க, இது இருந்தாவே போதும். டைம் பவுண்ட். கரெக்டாக டைமுக்கு போகிறீங்களா, டைமுக்கு செய்கிறீங்களா, டைமை ஃபாலோ பண்ணுறீங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. த தேர்ட் பாயிண்ட் இஸ் ரெசிலியன்ஸ் டூரிங் சேலஞ்சஸ். அதாவது அதிக கஷ்டங்கள் வரும், துயரங்கள் வரும். ஆனால் எவன் ஒருவன் ஓவர் கம் பண்ணுறானோ அவனால தான் வந்துட்டு வாழ்க்கையை வாழ முடியும். ரெசிலியன்ஸ் நம்ம வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுதான் நம்மை வாழ வைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கருவியாக இருக்குது. அது மட்டும் கிடையாது, அதுதான் நம்மளை பாசிட்டிவாகவும் செயல்பட தூண்டுது. நோ மேட்டர் வாட் அ ப்ராப்ளம் இஸ், மார்ச் அஹெட், மார்ச் ஆன் அண்ட் ஃபைட் பேக் அண்ட் கெட் பேக் டு யுவர் ஒரிஜினல் லைஃப். The fourth point is prioritizing mental well-being. உடம்பை பார்த்துக்கங்க. Take care of your body and mind and soul. People, those who give lot of attention to their self or self-care will be seeing the result, will be having lot of achievement, will be having less stress in their life. The fifth point is embracing growth mindset. இந்த growth mindset உள்வாங்கினா மட்டும்தான் அதிகமான பர்சனல் டெவலப் நம்மகிட்ட நடக்கும். இந்த க்ரோத் மைண்ட் செட் அதிக பேர் இதில் லேக் ஆகிறதுனால தான் அதிக ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், லாட்ஸ் ஆஃப் சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் வந்து சேருது. த சிக்ஸ்த் பாயிண்ட் இஸ் செல்ஃப் கம்பேஷன். அதாவது நம்மளுடைய உடலை பற்றியும் மைண்டை பற்றியும் சோலை பற்றியும் நம்ம கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் ஏன் நம்மளால் பண்ண முடியலை, ஏன் இதை செய்ய முடியலை, ஏன் நம்ம திங்க் பண்ண முடியலை, இப்படியெல்லாம் சொல்லி 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 ஹர்ட் பண்ணாதீங்க. ராதர் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் செல்ஃப், அண்டர்ஸ்டாண்ட் யுவர் பாடி அண்ட் மைண்ட் அண்ட் சோல் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஹூ யூ ஆர். த செவன்த் பாயிண்ட் இஸ் பாசிட்டிவ் ரிலேஷன்ஷிப். ஹேவிங் ஆர் கிரியேட்டிங் ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப் லீட்ஸ் டு ஹாவ் மீனிங்ஃபுல் பர்சனல் க்ரோத். தி எய்த் பாயிண்ட் இஸ் அலைன்மெண்ட் வித் வேல்யூஸ். லிவ் வித் யுவர் கோர் வேல்யூஸ். உங்களுக்குன்னு ஒரு சில வேல்யூஸ் இருக்கும், நல்ல வேல்யூஸ் இருக்கும். யாருக்காகவும் எதுக்காகவும் அதை விட்டு கொடுக்காதீங்க. பியாண்ட் த ட்ராக் and live your life according to your core values. That will speak about you and that will be your legacy. The ninth point is continuous learning. Commit yourself, learn something every day. Always actively look for new knowledge, new skills, new methodology to shine in the world. Added to this, I would say, have a lot of curiosity, know about yourself and the universe. These are all the 9 points for the best you according to psychology. Thank you.